திருப்பூர் கவுண்டநாயக்கன்பாளையம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீரில் மலம் கலக்கப்பட்டதாக விஷமிகள் சிலர் வதந்தி பரப்பியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். வணக்கம், விவரங்கள் என்ன செந்தில்? திருப்பூர் மாநகராட்சி கவுண்டநாயக்கன்பாளையத்தில் உள்ள குடிநீர் மேல்நிலை தொட்டியில் மலம் கலந்ததாக விஷமிகள் சிலர் வதந்தி பரப்பியதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகராட்சி 2ஆம் மண்டலம் 6வது வார்டுக்குட்பட்ட கவுண்டநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மர்ம நபர்கள் சிலர் மனித கலவு கலந்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் இந்த புகாரை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அந்த குடிநீர் தொட்டி முன்பு திரண்டதால் அதன் காரணமாக பரபரப்பும் ஏற்பட்டது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருப்பூர் வடக்கு போலீசார் சம்பவம் குறித்து கூறுகையில், குடிநீர் தொட்டியின் மேல் பகுதிக்கு மது போதையில் சென்ற சில மர்ம நபர்கள் அங்குள்ள இடிதாங்கியில் பொருத்தப்பட்டிருந்த அலுமினிய கம்பிகளை திருட முயற்சித்ததாகவும், குடிநீர் மேல்நிலை தொட்டி ஆபரேட்டர் புகார் அளித்ததன் பேரில் விசாரணை மேற்கொண்டதில் நெருப்பெரிச்சலை சேர்ந்த நிஷாந்த் மற்றும் திருமுருகன் பூண்டியை சேர்ந்த சஞ்சய் ஆகிய இருவரும் சம்பவத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர்களை கைது செய்துள்ளதாகவும், மேலும் வேறு யாரேனும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது குறித்தும் விசாரித்து வருவதாக தெரிவித்த போலீசார், விஷமிகள் சிலர் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்துள்ளதாக வதந்தி பரப்பியுள்ளனர். அவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.